Baja. ஹாய் ஹலோ நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஒரு சூப்பரான மாரி பிஜிஎம் வீடியோ எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வீடியோ எடிட்டிங்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டவுன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீட் இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் இருக்கும், ஃபைனலாக ஆல் மெட்டீரியல் இந்த ஒரு வீடியோ எடிட்டிங்கான டெம்ப்ளேட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கும் இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக டவுன் பண்ணால் தான் இந்த ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஓகே நண்பா, நான் யூஸ் பண்ணுற இமேஜ் உங்களுக்கு வேணுமா அப்படின்னா கீழே டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இமேஜஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒரு இமேஜஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எப்படி வந்து இம்போர்ட் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் டவுன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த சர்ச் ஆப்ஷன் போய்க்கோங்க. சர்ச் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் இந்த ஒரு நேமை பார்த்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபயர் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபயர் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டு வந்து ஃபயர் போல ஷோ ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். செலக்ட் ஆனவொடனே கீழே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி எந்த ஒரு மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி கேட்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக அலைட் மோஷன் டச் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக இம்போர்ட் ப்ராஜெக்ட்னு வந்துடும். நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை தான் வந்து இம்போர்ட் பண்ணணும். 2 ப்ராஜெக்ட் டச் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் ஷோ ஆகுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ப்ராஜெக்டாக இந்த 2 ப்ராஜெக்ட்டும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு டேரெக்டாக அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் டெலிட் பண்ணிக்கிறேன்பா. ஓகே நண்பா, டெலிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக பீட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட்டை ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக 0.07 வச்சுட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு ஆடியோவில் போய்க்கோங்க. ஆடியோவில் போனதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து டவுன் பண்ணுறீங்க ஆல்மெட்டியில் சாங்கு. நீங்கள் போய்ட்டு வந்து கடைசியாக ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண சாங்ஸ் எல்லாமே கடைசியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கடைசியாக போய்ட்டு அங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், சாங் நேமை பார்த்துக்கோங்க. இந்த ப்ளஸ் ஆப்ஷன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு சாங் வந்து ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆட் ஆகிடும். ஏன் அப்படின்னா XML ஃபைலாக இருக்கிறதுனால சாங்கில் வந்து ஒர்க் ஆகுது. மற்றபடி பீட் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நான் நிறைய இமேஜஸ் வச்சுருக்கேன் ப்ரோ, நான் பக்காவாக நிறைய இமேஜஸ் இருக்குது, என்ன தான் பண்ணுறது தெரியல, எப்படி எடிட் பண்ணுறது தெரியல அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அப்படி இல்லை உங்களோட ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னாலும் நீங்கள் வந்து அவங்களோட இமேஜஸ் வச்சு ரொம்ப மாசாக வந்து அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். நீங்கள் குறைஞ்சது 5 இமேஜ் 10 இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சூட் ஆகாது. நிறைய இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு வீடியோ கன்ஃபார்ம் மேக் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண இமேஜில் எஃபெக்ட் ஈஸியாக பேஸ்ட் பண்ண போகிறோம். இமேஜ் மட்டும் தான் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கும், லைட்டாக கஷ்டமாக இருக்கிறது போல இருக்கும். மற்றபடி வந்து வீடியோ ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடியோ அப் டு எண்டு வரைக்கும் எல்லா இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணுறது குறைஞ்சது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் ஒரு இப்போ 10 நிமிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்துன்னா நீங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ண தனுஷ் இமேஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து நான் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மாரி தனுஷ்ன்ற இருக்கிற எல்லா இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இமேஜ் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஆட் ஆன இமேஜை 3 டாட் பட்டனை டச் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்துவோங்க. ஃபில் கம்போஷன் ஏரியா கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ரெட்டோட கரெக்டாக ஃபிட் ஆகிடும். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் உள்ளார போயிட்டு தேட உள்ள ஆப்ஷன் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை வச்சு நீங்கள் கரெக்டாக வந்து மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணணும் அப்படின்னா தேட உள்ள ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏரோ டச் பண்ணிக்கோங்க. ஏரோ டச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிட் மார்க் மூவ் ஆகும். இப்போ ஃபோட்டோவில் கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இது போல் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் எல்லா இமேஜ் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணி ஜூம் பண்ணால் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி எல்லா இமேஜும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறத மட்டும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஈஸியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும் தான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் வந்து நான் ஆட் பண்ணுவேன். அதனால் வந்து நீங்களும் அது போல் ஆட் பண்ணாதீங்க அப்படின்னா வந்து வீடியோ ஃபுல் உங்களுக்கு வராது. நீங்கள் அதெல்லாம் வீடியோ ஃபுல் அப் டு எண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்க. டபுள் பீட் மார்க் இருக்கும், இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அதான் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் இடத்துல மட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற பீட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதனால் கட் ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஓகேன்பா, இது போல் வந்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க இமேஜ் எல்லாத்தையுமே. ஓகேன்பா, பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்கும், இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வர வீடியோலேருந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஆடியோ குவாலிட்டி நான் கொடுக்குறேன். ஓகேன்பா, ஏரோ டச் பண்ணி மூவ் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடி வந்து நான் 3 டைப் பண்ண எஃபெக்ட் தான் ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த குட்டி டைப்பான எஃபெக்ட் வரும். இங்கே வந்து நான் ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு வீடியோ. ஓகே நண்பா, இந்த ஒரு இமேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இமேஜ் வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு இமேஜஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு குரோமில் வந்து கிடைக்காது. இது வந்து நம்மளே வந்து மேக் பண்ணது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இமேஜஸ்லாம். ஓகே நண்பா, ஃபில் கம்போஷன் ஏரியா பண்ணிக்கிறேன்.
ஓகே நண்பா, கட் ஆப்ஷன் கொடுத்துறேன். பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஷேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷேக் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் 3 எஃபெக்ட் கொடுத்துருவேன். ஃபஸ்ட் எஃபெக்ட், செகண்ட் எஃபெக்ட், தேர்ட் எஃபெக்ட் 3 எஃபெக்ட் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். அந்த கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட்ஸில் வர போயிட்டு 3 டாட் பட்டன் டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காப்பி எஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடலாம். ஷேக் எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இமேஜ் மட்டும் தெரியாது, மற்றபடி எல்லா எஃபெக்ட்டும் தெரியும். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு டைப் பண்ண கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட்ஸில் வர போய்ட்டு பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. இது போல் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் செகண்ட் கிளிப்பில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரன்றதை சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 பீட் மார்க் வரும். இந்த 2 பீட் மார்க் வரைக்கும் இந்த ஒரு ஃபஸ்ட் டைப் பண்ண எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு செகண்டாக ஒரு கிளிப் இருக்கும். அந்த ஒரு கிளிப்பை டச் பண்ணி எஃபெக்ட்ஸில் வர போய்ட்டு 3 டாட் பட்டன் டச் பண்ணி காப்பி எஃபெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக எடிட் பண்ண ப்ராஜெக்ட் போயிடுறேன். இப்போ வந்து அந்த டபுள் பீட் மார்க் வந்திருக்கும். அந்த ஒரு டபுள் பீட் மார்க் இடத்துலேருந்து இந்த ஒரு எஃபெக்ட் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறோம், செகண்ட் டைப் பண்ண எஃபெக்ட்டை. இப்போ வந்து அந்த டபுள் பீட் மார்க் வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துலலாம் இருக்குது. கிளிப் டச் பண்ணி எஃபெக்ட்ஸ்குள்ளார போய்ட்டு 3 டாட் பட்டன் டச் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளிப்பை எவ்வளோ தூரம் பேஸ்ட் பண்ணுன்றதை வந்து நான் ஈஸியாக சொல்லிடுறேன். நீங்கள் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக இந்த எஃபெக்ட் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா ஒரு குட்டி கிளிப் ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக 14.23 செகண்ட் வரைக்கும் இந்த ஒரு செகண்ட் டைப்பான எஃபெக்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலான எஃபெக்ட்டு அந்த கடைசியாக இருக்கிற குட்டியான இருக்கிற எல்லா கிளிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பான எஃபெக்ட் தான் நீங்கள் வந்து அழகாக காப்பி பண்ணி ரொம்ப சிம்பிளாக பேஸ்ட் பண்ணிடலாம். வீடியோ ரொம்ப மாசாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக சூப்பராக எடிட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை டெலிகிராம் வந்து நான் மெசேஜ் பண்ணி நண்பா, கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி கிளிப்புக்கு மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு எல்லா கிளிப்பிலும் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஈஸியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, பேஸ்ட் பண்ணிட்டேன். இது போல் வந்து நீங்கள் வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் இருக்கிற எல்லா கிளிப்பும் இந்த வந்து தேர்ட் டைப் எஃபெக்ட் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஈஸியாக வந்து நான் வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோக்கான டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும். ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியாவில் போய்க்கோங்க. நீங்கள் டவுன் போட்டுப்பீங்க, நான் டவுன் ஆப்ஷன் போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன். ஆனால் வந்து நான் போய் செலக்ட் பண்ணிக்கிறேன் நண்பா. இந்த ஒரு டெம்ப்ளேட் தான் அந்த ஒரு டெம்ப்ளேட்டு டவுன் பண்ணிக்கோங்க. ஆல் மெட்டீரியல் இருக்கும். இந்த ஒரு டெம்ப்ளேட்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிளிப்பை டச் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வர போயிட்டு செகண்டில் சென்டராக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு கீழே ட்ராக் பண்ணி 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. அப்போ வந்துன்னா சென்டராக இருக்கும். ஓகே நண்பா, வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு கிளிப்பை டச் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏரியா பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்டாக உள்ள ஆப்ஷன் டச் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பூ போல் வந்துன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த ஒரு எஃபெக்ட் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் பண்ணிக்கோங்க நண்பா. லைனாக இருக்கும். அந்த ஒரு லைன் போகிற அளவுக்கு வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளெண்டிங் அண்டு ஒப்பாசிட்டி உள்ளார போய்க்கோங்க. கிளிப்பை டச் பண்ணி அது உள்ளார போயிட்டு லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணி ஸ்க்ரீன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடிட் பண்ணிட்டீங்க. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கடைசியாக மூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கிளிப் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக உள்ள பீட் மார்க்கு போயிட்டு 4th உள்ள கட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இது போல் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.